Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கங்க ஸ்டவ் மேல. கடாய் காஞ்சதோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ நம்ம வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் இது சேர்த்துலாம். நம்ம சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் பொரியட்டும். பொரிஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துடலாம். அதுவும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு பெருங்காய பொடி சேர்த்துடலாம். பெருங்காய பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சு வச்சுருக்கிற சாதத்தை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம். நம்ம சாறு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன் சேர்க்குறோன்னா எலுமிச்சை பழம் ஜூஸு அது வந்து கசப்பு தன்மை வந்துடும் சூடுலேயே சேர்த்தோம்னா. அதனால நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் செய்கிறோம். நம்ம இப்போ பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு நம்மளோட சாதம். இப்போ வந்து நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து பாசுமதி ரைஸ் எடுக்கல. நான் இது வந்து நார்மல் ரைஸ்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் வந்து நம்ம லஞ்சுக்கோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் லெமன் ரைஸு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து வேறு ரெசிபிக்கு நம்ம போகலாம். இப்போ வந்து நான் புளி சாப்பாடு செய்ய போகிறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ செகண்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து புளி சாப்பாடு. புளி சாப்பாடுனா நம்ம வந்து புளி கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், நான் வந்து புளி கரைச்சின்னு இருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அதில் வந்து கடுகு, சீரகம், அப்புறமா வெந்தயம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதுவும் நல்லா வறுத்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்கலாம். நல்லா இந்த புளி சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம வந்து சாப்பாடு வந்து செய்ய போகிறோம். இப்போது இந்த ரைஸ் வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி தனியா சேர்க்க போகிறோம். தனியா பவுடர் தான் சேர்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம உப்பு கூட இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி கொடுக்கணும். இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துட்டேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து கொடுக்கலாம். இல்லைனா கீழே வந்து அடி பிடிச்சிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், வந்து ஆல்மோஸ்ட் எண்ணெய் வந்து பிரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் சாதம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து நான் சேர்த்துட்றேன். இதில் சாதம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சாதத்தை நல்லா கலந்து கொடுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு இந்த சாதம் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம். இந்த புளி சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து இந்த தனியா பவுடர் சேர்த்து செய்யும் போதும் எனக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நான் இப்போ பாருங்கள், நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துட்றேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். இந்த புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி சாப்பாடு வந்து லஞ்சுக்கோ சாப்பிட்டுக்கலாம். நம்ம லஞ்சுக்கு காலையில் நம்ம செஞ்சு எடுத்துன்னு போனோம்னா மத்தியானம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். சாதம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால சாப்பாடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு டிஷ் நான் வந்து செய்ய போகிறேன். இந்த புளி சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை வந்து ட்ரிப்புக்கு போகும்போது கூட நீங்கள் செஞ்சு எடுத்துன்னு போகலாம். இப்போ வந்து இன்னொரு ரெசிபி நான் செய்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இது வந்து தேங்காய் போட்டு சாப்பாடு நம்ம கலக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து சாப்பாடை வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துடுங்க. சீரகம் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சாதம். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நம்ம வந்து வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் ஒரு 2 எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு கூட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அது ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து சாதம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இப்போ வந்து இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். அது கலந்து கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து உப்பெல்லாம் டேஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா வெரைட்டி ரைஸ்ன்றதுனால நான் வந்து இன்றைக்கி 4 வகையான ரைஸஸ்ங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம தேங்காய் சாப்பாடு முடிச்சிட்டோம். இப்போ வந்து தயிர் சாப்பாடு செய்யலாம். நம்ம வந்து தயிர் சாப்பாட்டுக்கு தனியாக நான் சாப்பாடு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஸ்பூனில் பாருங்கள், நான் வந்து கரண்டியில் வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா இது வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து தயிர் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன் நான் தயிர். அதுக்கப்புறம் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து தயிர் சேர்க்கறதா காமிச்சேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாம். நம்ம பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தாளிச்சிடலாம். நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நான் தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டு இதோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ட பிறகு இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து வேறு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் 4 வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கேன். ஆனாக்கா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து 5 வெரைட்டி ரைஸ் வச்சுருக்கேன். நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணல. நான் சக்கரை பொங்கல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். நான் பாருங்கள், இது வந்து 5 வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.